Hello all, this is Bhavadani. Welcome back to my channel, The String Art and Me. போன வீடியோவில் என்னோட ப்ரெக்னென்சி டேஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேங்கிறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே அந்த டெலிவரி டே அன்னைக்கு எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது, நான் எதனால் அட்மிட் ஆனேன், ஸோ எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தேட் இது வந்து எனக்கு டெலிவரி டே அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் எல்லாருக்கும் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஈச் ப்ரெக்னென்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா March 3, 2023. March 2 ஏர்லி மார்னிங் எப்பவுமே ஆக்சுவலாக லேட்டாக தான் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு லிக்விட் மாதிரி எனக்கு வந்து வெஜைனாலேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப வாட்ரியாக இருந்துச்சு. விச் இஸ் லிட்டில் பிட் அப்நார்மல். எனக்கு எப்படி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை. ஸோ எந்திரிச்ச உடனே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு லிக்விட் வந்து எனக்கு லீக் ஆச்சு. ஸோ இது வந்து நார்மல் இல்லை, சரி பார்ப்போம். பட் நான் வீட்டில் நான் சொல்லலை. நான் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி இதே மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கம் தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நம்ம வந்து அவங்க டோக்கன்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால போனோடனே நம்ம பார்த்துக்கலாம். எமர்ஜென்சின்னா நம்ம போனோடனே பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் எதுவுமே நான் நார்மலாக தான் இருந்தேன். எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் நார்மலாக ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ரொட்டீன் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த March 2 அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி March 3 வந்து எந்திரிச்ச உடனே முன்னாடி நாள் இருந்ததை விட இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அதிகமான லிக்விட் எனக்கு லீக் ஆச்சு. அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு லிக்விட் வந்து எனக்கு வெஜைனாலேருந்து லீக் ஆச்சு. ஸோ எனக்கு இல்லை, இது சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுச்சு. நான் வந்துட்டு உடனே வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரிசப்ஷனில் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு காலையில், இது வந்து நார்மலாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன். நர்ஸ் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் உடனே வந்துட்டு வாங்க, நார்மல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க, டியூ டேட் எப்போ எல்லாம் கேட்டாங்க. என்ன நேற்றே லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் உடனே வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் உடனே வாங்க, டாக்டரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னையை விட பதட்டமாக பேசுகிறாங்க. உடனே வாங்க, என்னன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர்லாம் வாங்கி நோட்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. நான் சரி அப்பாட்ட சொல்கிறேன், வீட்டில் அம்மா ஒர்க் போயிட்டாங்க, அப்பா தம்பிலாம் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு இந்த மாதிரி லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னே ஆக்சுவலாக டாக்டர் வந்து 10-10:30 அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. பட் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ டாக்டர்லாம் டயத்தில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி. ஆக்சுவலாக டாக்டர் வந்து ஒரு 10-10:30க்கு மேலே தான் வருவாங்க. ஆனால் ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க டாக்டர் இல்லாத டைமில் அவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நர்ஸ் வந்து எனக்கு ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நார்மல் தான், டாக்டர் வருவாங்க, நம்ம பார்த்துட்டு என்னென்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு. ஸோ நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ணுங்கள், மேம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 9 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. மேம் வந்து ஒரு 10க்கு மேலே தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்னதான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி யூட்ரஸ்ல இருந்துதான்ப்பா தண்ணி லீக் ஆயிருக்கு, நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டேப்லெட் சாப்பிடுங்க, பெயின் வருதான்னு பார்ப்போம், நம்ம பார்த்துட்டு நம்ம எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள், பெயின் வந்துச்சுன்னா ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா எதுனாலுமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அட்மிட் ஆன உடனே வந்துட்டு 25,000 பே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 25,000 பே பண்ணிட்டோம். எனக்கு ஒரு சின்ன டேப்லெட் ஒயிட் கலரில் ஒரு டேப்லெட் இருந்துச்சு, கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதா எடுங்க, அப்படியே நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமில் பெட்டு, ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ரூம் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பெயினிங் வந்துச்சுன்னா உடனே அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருந்தது. ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கும்போது நான் போய் அந்த ரூமை வந்து சும்மா ஓப்பனில் இருந்ததா நான் சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தேன். பார்த்தாலே பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிருச்சு. பார்க்கவே பயங்கரமா இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ டேப்லெட் கொடுத்துட்டாங்க. டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, காலையில் அந்த லீக் ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி பயங்கரமா லீக் ஆக ஆரம்பிக்குது. நர்ஸ் கிட்ட சொல்கிறேன், என்ன இவ்வளோ லீக் ஆகுதுன்னா, இல்லைம்மா அது அப்படிதான் ஆகும்,
தான் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி உங்களுக்கு அப்புறம் பெயின் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நார்மல் தான் போலன்னு சொல்லிட்டு லீக் ஆகுது ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிளாக லிக்விட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ பெயின் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஹார்ட் பீட் இவ்வளோ இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு என்கிட்ட காமிப்பாங்க. இந்த ஹார்ட் பீட்லாம் எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சாங்க. ஸோ பெயின் வருதான்னு சொல்லிட்டு அப்போ வந்து எக்ஸாமின் பண்ணிப்பாங்க. ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா. இங்கிட்ட எனக்கு லீக் ஆகிக்கிட்டே இருக்கு, வாட்டர் வந்து பயங்கரமாக லீக் ஆகிக்கிட்டே இருக்கு, அடிக்கடி லீக் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது எனக்கு. இதே மாதிரி ஆக்சுவலா ஈவினிங் ஆயிடுச்சு. எனக்கு ஈவினிங் வரைக்குமே எனக்கு சுத்தமா பெயின் இல்லை. நான் எப்படி இருப்பேனோ நார்மலா தான் இருந்தேன். என்ன வாட்டர் மட்டும் எனக்கு லீக் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் திரும்பி அகைன் இன்னொரு டேப்லெட் கொடுக்குறாங்க. இன்னொரு டேப்லெட் கொடுத்துட்டு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் இன்னொரு டேப்லெட் எனக்கு கொடுக்குறாங்க. நான் மார்னிங் அட்மிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock நான் அட்மிட் ஆனேன். நான் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலாக ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிளம்பி வரவா என்னன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சின்ன சேலம்ல இருக்காங்க. இங்கே பழனிக்கும் இதுக்கும் 7 to 8 hours வந்து ட்ராவல். நான் வந்து என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக காலையில் இது நான் வந்து காலையில் ஃபோனில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஈவினிங் இன்னொரு டேப்லெட் கொடுப்பாங்களாமா. அதுவும் பெயின் வரலைன்னா திரும்பி குளுக்கோஸோ இல்லை ஜெல் வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணுவேங்கிற மாதிரி நர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் நமக்கு நாளைக்கு ஆயிரும். நீங்கள் பொறுமையாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி நைட்டு வர்ற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஒர்க் போக சொல்லிட்டேன். ஈவினிங் அகெயின் வந்துட்டு எனக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. ஒரு நைட்டு வந்து ஒரு 7:30 8 வரைக்குமே பார்த்தாங்க. நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு எந்த பெயினுமே எதுவுமே இல்லை. அப்புறம் திரும்பி டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க, ஏன்ப்பா பெயின் எதுவுமே வரலையா அப்படின்ட்டு எனக்கு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் நல்லாவே குறைஞ்சிருச்சு யூட்ரஸில். ஓரளவுக்கு எல்லாமே அதான் லீக் ஆயிடுச்சு, பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அண்ட் வெஜானல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. தலை வந்து ரொம்ப மேலே இருக்குது, இன்னும் இறங்கவே இல்லை. வாட்டரும் லீக் ஆகிட்டு இருக்கு, தலை வந்து ரொம்ப மேலே இருக்குது, இன்னும் இறங்கி வந்து இது பண்ணுறதுக்குள்ள வாட்டர் ரொம்ப லீக் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்டொமக் வந்து ரொம்ப கீழெல்லாம் இறங்கவே இல்லை. பம்ப் கீழே இறங்கி வரணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நார்மலாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தலை கீழே இறங்கல, அது எனக்கே தெரியும். ஸோ டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தலை ரொம்ப மேலே இருக்குப்பா, இந்த மாதிரி வாட்டர் ரொம்ப லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்ட்டு கூட யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற நான் அம்மா அப்பா தம்பி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்கள கூப்பிடுமான்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாட்டர் காமிக்கிறாங்க மானிட்டரில், வாட்டர் வந்து இவ்வளோ போயிடுச்சு, ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது, இனி இறங்கி வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நம்ம சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரூம் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ரூமுக்கு வெளியே வந்துட்டு என்னோட அப்பா அம்மா அவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்புறம் கடைசியாக தான் கேட்டேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரூமுக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சி செக்ஷன் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா அவங்கள வேற நான் வந்துட்டு பொறுமையாக வாங்கன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ மணி வந்து ஒரு 8:30 இருக்கும். 8:30ங்கிறப்போ அப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுகு. ஆக்சுவலாக அவங்க ஒர்க்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு இப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. வர்றதுக்கே வந்து ஒரு 12க்கு மேலே ஆயிரும். நான் வந்து நர்ஸ் கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு 12 மேலே வந்துட்டு சிஸ்டர் பண்ணிக்கலாமா, ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் நர்ஸ் கிட்ட கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் அப்புறம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, பிகாஸ் பீடியாட்ரிஷியன் ஒருத்தவங்க வருவாங்க, அனஸ்தீஷியா ரிலேட்டடாக ஒரு டாக்டர் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டாக்டர் எல்லாருமே வந்து 12க்கு மேலே அவைலபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டைமும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நர்ஸும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுக, இந்த மாதிரி சி செக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நாங்கள் ஆக்சுவலாக பேசி வச்சது நார்மலாக சி செக்ஷன் எதுனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அவங்களும் என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை நான் வந்துடுவேன் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டரும் வந்துட்டு நர்ஸும் வந்துட்டு ஒரு நோட் பேடில் சைன் வாங்குறாங்க. என்ன எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டு சைன்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ ஆல் செட் ஃபார் சி செக்ஷன். நைட்டு 8:45 பக்கம் ஆயிடுச்சு. காலையில் 9 o'clock அட்மிட் ஆனது வந்து நைட்டு வந்து 9 கிட்ட ஆகும்போது கிட்டத்தட்ட 12 hours வந்து எதுவுமே பெயினே இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ வி வென்ட் ஃபார் சி செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூரின் டியூப் வந்து போட்டாங்க. இட்ஸ் லிட்டில் பிட் பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு கொஞ்சம். யூரின் டியூப்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸில் வச்சுட்டு என்னை லிஃப்ட்டில் வந்து ஆக்சுவலாக மேலே கூட்டிகிட்டு போகணும். பக்கத்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரினா பக்கத்து ரூம் போல், சி செக்ஷன்னா மேலே லிஃப்ட்டில் மேலே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு
ஸோ கண்ணை கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, கண்ணை ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஸோ டேபிளில் என்ன படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க பேசுறது மட்டும்தான் எனக்கு கேட்குது. ஸோ அது எடு இது எடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ எந்திரிச்சு நிமிர்ந்து உட்கார சொல்கிறாங்க. கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. சொல்கிறத மட்டும் கோஆப்ரேட் பண்ணால் போதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்தது. நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஸ்பைன் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்பைன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வலிக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ஸ்ப்ரே எதுவும் அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். பட் பெயின்ஃபுல்லாகவே இல்லை, எனக்கு வலிக்கவே இல்லை. இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு நான் நினச்சி வச்சுருந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை, பெயின்ஃபுல்லாலாம் இல்லை. ஸோ ஸ்பைன்லாம் போட்டுட்டு திரும்பி படுக்க வச்சுட்டாங்க. ஸ்பைன் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்து எனக்கு என்னென்ன ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியலையேங்கிற மைண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஆக லைட்டாக அப்படியே மறந்துக்கிட்டே வந்துச்சு. கீழேருந்து ஹிப்பு வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக மறந்துருச்சு. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல கீழே. ஸோ எனக்கு கண்ணை கட்டிட்டாங்களா, நான் படுக்க அமைதியாக படுத்திருந்தேன். ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆக குளிர ஆரம்பிக்குது. நான் வந்து சரி ஏசி போட்டிருப்பாங்க, ஏசியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பயங்கரமாக குளிருது, வெளியே போனோன்னே சரியாயிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நானும் அமைதியாக எதுவுமே வந்துட்டு கேட்கல, அமைதியாக படுத்துருந்தேன். எவ்வளோதான் பண்ணேன் நான். டைம் ஆக 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 பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னடா பயங்கரமா குளிருது, நமக்கு ஏசி சேரல போல, பயங்கரமா குளிருது, கொஞ்ச நேரம் வெளியே போனோன்னா சரியாயிரும் அப்படின்னே நம்ம மைண்ட்ல வந்துட்டு எனக்கு இதுதான் ஓடுது. வெளியே போனோடனே சரியாயிரும், நான் குளிருது, இப்படியே தான் நான் மைண்ட் செட்ல இருந்தேன். டைம் ஆக 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 கை நடுங்குது, பயங்கரமா பாடி வந்து ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இது வந்து உண்மையிலே இது வந்து நடக்குமா இல்லையாங்கிற அவேர்னஸ் எனக்கு உண்மையிலே வெளியே இல்லை. ஸோ எனக்கு நடுங்கிட்டு இருக்க எனக்கு வந்து பேபியோட சவுண்டு கேட்குது. வா இவ்வளோதான் கேட்டுச்சு எனக்கு. இவ்வளோதான் அழுததுக்கு அப்புறம் ஸோ ஓகே பேபி ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு சவுண்டு கேட்டுருச்சு எனக்கு. பேபி வெளியே வந்துட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நான் படுத்துட்டு அவங்க ப்ரொசீஜரை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட எதுவுமே பேசல. ஸோ பேபிலாம் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் தான் போய் காமிச்சாங்க போல. ஸோ அம்மா வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க, அப்பாவும் தம்பியும் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தம்பி தான் வாங்கியிருப்பான் போல. தாங்கும்போது நல்லா வாய் முழுக்க சலைவெல்லாம் முட்டை விட்டுட்டு இருந்தான் போல. ஸோ இன்னமும் சொல்லி காமிப்பான், இந்த பொசிஷன்ல தான் வெளியே வந்தான் பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் காமிச்சாங்க, தம்பி வாங்கி பார்த்துட்டு திரும்பி கொடுத்துட்டாங்க போல. ஸோ எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி என்னைய பக்கத்தில் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நர்ஸ் வந்து பேபியை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பேபி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நான் என்ன பேபின்னு கேட்டேன். பாய் பேபி அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே பாய் பேபி தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ அதே மாதிரி பாய் பேபி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போகும்போது எனக்கு டிங்குன்னு நடுங்குது, ஷிவர் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஸோ ரூம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்னப்பா எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஷிவரிங் வந்து குறையிறதுக்கு நான் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். ஸோ ஷிவரிங் எல்லாமே குறைஞ்சிரும், எதுனாலுமே கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் தெரியுது, ஸோ சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிவரிங் இருக்கும் போல அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஷிவரிங் எனக்கு அது குறையிறதுக்கே ஃபியூ ஹார்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு அந்த மரமரப்பு குறையிறதுக்கும் இந்த ஷிவரிங் எல்லாமே குறையிறதுக்கு எனக்கு ஃபியூ ஹார்ஸ் எடுத்துக்கிச்சு. அது வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஃபுல்லாக பேபி நான் தூக்கக்கூட இல்லை, ஃபியூ டேஸ் நான் தூக்கக்கூட இல்லை. அம்மாலாம் ஃபுல்லாகவுமே பார்த்துட்டு இருந்தாங்க, அம்மா அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் நைட்டு 12 o'clock வந்தாங்க. வர்றதுக்கு முன்னாடியே அந்த சி செக்ஷன் பண்ணிட்டு ரூம் வந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது என்னால் ஃபோனை கையிலேயே பிடிக்க முடியல, டிங்குன்னு ஆடுது, ஃபோன் நழுவி கீழே விழுகுது. இந்த மாதிரி நான் பேசும்போது ஏன் இப்படி நடுங்குற அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி ஷிவரிங்காக இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, குறைஞ்சிடும் சொல்லியிருக்காங்க, இது மட்டும் சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு 12 o'clock மேலே வராங்க. வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்னதான் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தம்பி போய் பார்த்தாங்க. என்ன இவ்வளோ குட்டியூனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இது ஆல் ஓகேங்கிற மாதிரி இருந்தது. நைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மா தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல, அசையக்கூட முடியல. ஃபியூ ஹார்ஸ் வந்து அந்த ஷிவரிங்கும் அந்த மரமரப்பு குறையிறதுக்குமே எனக்கு வந்து ஃபியூ ஹார்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாமே அம்மா தான் டேக் கேர் பண்ணாங்க. ஃபார்முலா ஃபீடு தான் கொடுத்தோம். ஸோ கலந்து ஃபில்லரில் வந்துட்டு அம்மா தான் ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எதுவுமே பண்ணல ஃபியூ டேஸ்க்கு வந்து.
நைட் ஃபுல்லாக ஓரளவுக்கு கொஞ்சம் அழுதான். அப்புறம் அம்மா எடுத்து ஃபார்முலா ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி தூங்கிடுவான். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக நைட் எல்லாமே வந்துட்டு ஓகேவாக தான் போச்சு. ரொம்ப அழுதுக்கல. ஓரளவுக்கு மேனேஜபிளாக போயிடுச்சு நைட்டு. மார்னிங் எப்படியோ சமாளிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஸ்டாஃப்னஸ் எல்லாம் ஓகேவா என்னென்ன கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, எந்திரிச்சு உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லைட்டா ஒரு பிட்டு நகர்றேன், அவ்வளோ வலிச்சிச்சு. அவ்வளோ கொஞ்சம் சும்மா சும்மா ஊசி வச்சு குத்துன மாதிரி இருந்தது. எனக்கு லைட்டா நகர்றதுக்கே எனக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. இதுல எங்க போய் நகர்ந்து எந்திரிச்சு உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எந்திரிச்சு நகர்ந்து ஒவ்வொரு பொசிஷன்லயும் அப்படி திரும்பினா வலிக்காதா, இப்படி திரும்பினா வலிக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொசிஷன்லயும் சேஞ்ச் பண்ணி பார்த்து எந்திரிச்சு உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ எந்திரிச்சு உட்கார்றேன், பயங்கரமா தலை சுத்தி கீழே விழுக போயிட்டேன். ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்தாங்க, பேபி அங்க பக்கத்துல படுத்திருக்கான். அங்க கூட பக்கத்துல எனக்கு யாருமே இல்லை. பயங்கரமா மயக்கம் போட்டு எனக்கு கீழே விழுக போயிட்டேன். அம்மா தான் தட்டுன்னு தட்டி எழுப்பி விடுறாங்க. பக்கத்துல 5 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு தெளிஞ்சு அப்படின்னு உட்கார்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல எந்திரிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிங்க, ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இறங்கி ஒரு கால் எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப்பு நகர்றது ஒன்றுக்குமே 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலே பயங்கர பெயின். எல்லாமே பண்றது எல்லாமே வித் சப்போர்ட் தான். வித்தவுட் சப்போர்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டே வந்து ஒரு ஸ்டெப் நான் தான் பயங்கரமா வலிக்கும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ எந்திரிச்சு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். ஒரு ஸ்டெப்பை நகரவே என்னால முடியல. இதுல ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து எப்படி உட்கார்றது, ஒரு நாளே ஆயிருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படியோ வித் சப்போர்ட் ஒவ்வொரு இன்ச்சா கிட்டத்தட்ட ரெஸ்ட் ரூமுக்கு நடக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ டாக்டர் வந்து மோஷன்லாம் கரெக்டாக போயிடுச்சா இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ பிகாஸ் எல்லாமே கரெக்டாக போகணும். எல்லாம் ஆல் ஓகேனா தான் இஸ் நார்மல். திரும்பி இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரொசீஜர் ஏதோ பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல் டன். ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. பட் அந்த ஸ்டிச்சஸ் போட்ட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு பயங்கர பெயின்ஃபுல். இதில் கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு தும்மலோ ஒரு இருமலோ லைட்டா வயிறு குலுங்கிலாம் சிரிக்கவே முடியாது. சிரிச்சோன்னா அவ்வளோதான், பயங்கர பெயின்ஃபுல். சொல்லிருங்கும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகுறதுக்கே 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஃபியூ டேஸ் வந்து. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி விட நமக்கு சி செக்ஷன் வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ப்ளீடிங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ப்ளீடிங் இருக்கும். பட் கம்பேர் டு நார்மல் டெலிவரியோட சி செக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 days வரைக்குமே ப்ளீடிங் இருந்துச்சு. ஸோ சைட் பை சைடு அந்த கிளீனிங் இன்சார்ஜ் எல்லாம் வந்துட்டு நாப்கினும் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 or 3 நாப்கின்ஸ் வந்து அவங்களே வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ரெக்கவர் ஆயிரும், நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக பேபியை நான் டச்சு கூட பண்ணல. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபார்முலா ஃபீடுங்கிறதுனால ஃபுல்லாமே வந்துட்டு பேபி அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அதில் அந்த சி செக்ஷன் அந்த பெயின், ஸோ இதுக்குள்ளேயே தான் இருந்தேன். அந்த பேபியை கூட சரி அவங்க பார்த்துப்பாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு ரெக்கவர் ஆகிக்கணுங்கிறது மட்டும்தான் மெயினில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ 3 days கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராஜடி ரிலேட்டட் டு மை பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஸோ நான் அதெல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன் மை டெலிவரி விளாக் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சி செக்ஷன் அப்படிங்கிறது இஸ் குவைட் ஓகே. உங்களுக்கு நார்மல் டெலிவரி இல்லைன்னா சி செக்ஷனுங்கிறது இஸ் அ பெட்டர் சாய்ஸ், கோ ஃபார் இட். பட் என்னென்ன நடந்துச்சுன்னா, சி செக்ஷனில் எனக்கு வந்து அன்கன்ட்ரோலபிள் ஷிவரிங் இருந்தது ஃபியூ ஹவர்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வாக் இல்லை ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காருது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறதே இஸ் பெயின்ஃபுல். அதை எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப், அப்புறம் ஒரு வாக், இப்படி ஒன்றா பண்ணுறது எல்லாமே இஸ் வெரி பெயின்ஃபுல். அதே மாதிரி யூரின் டியூப் போடும்போதும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூரின், ஃபர்ஸ்ட் மோஷன் எல்லாமே பெயின்ஃபுல் தான்.
ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போனதுக்கப்புறம் இஸ் எவ்ரி திங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெக்கவர் ஆகிட்டு வரும். ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறமே நார்மலே ஆயிரும், ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆன் மை டெலிவரி டே. ஸோ வீட்டுக்கு 3 டேஸ் கழிச்சு வந்துட்டோம். ஸோ நான் அதுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். Until is bye from Bavatarni. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. Soon on next video. Bye.